இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களின் வாழ்வே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. படுக்கையிலும் நான் உம்மை நினைத்து கொண்டிருப்பேன், இரவு சாமங்களில் உன்னை தியானிப்பேன் என்று தாவீது கடவுளை துதித்தான். நாமும் நம் வாழ்வு மலர உயர நம் உயிருள்ள வரையில் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கடவுள் ஆதாமிடம் கூறினார். இவ்வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் கூறப்பட்டிருப்பவையே. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் ஒரு நாள் அந்த மண்ணுக்கே திரும்புகிறோம். நாம் அநியாயமாக தேடிக்கொள்ளும் பட்டம், பதவி, செல்வம், செருக்கு ஆகிய அனைத்தும் நம்மோடு கூட வருவதில்லை.
அழகு, அந்தஸ்து, பெருமை ஆகியவையும் நம்மை கைவிட்டுவிடும். ஆகவே மனிதா, இன்று உன் நிலையை எண்ணிப்பார். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய். செல்வம் உனக்கு வேண்டாம், செருக்கும் உனக்கு வேண்டாம். செல்வம் உனக்கு வேண்டாம், செருக்கும் உனக்கு வேண்டாம். காசு பணம் வேண்டாம், காசு பணம் வேண்டாம். நம் இயேசு மட்டும் போதும், நம் இயேசு மட்டும் போதும். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய். பட்டம் பதவி வேண்டாம், பகட்டு வாழ்வும் வேண்டாம். பட்டம் பதவி வேண்டாம், பகட்டு வாழ்வும் வேண்டாம். பேரும் புகழும் வேண்டாம், பேரும் புகழும் வேண்டாம். நம் இயேசு மட்டும் போதும், நம் இயேசு மட்டும் போதும். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய். அகந்தை உனக்கு வேண்டாம், ஆணவமும் வேண்டாம். அகந்தை உனக்கு வேண்டாம், ஆணவமும் வேண்டாம். அரட்டல் மிரட்டல் வேண்டாம், அரட்டல் மிரட்டல் வேண்டாம். நம் இயேசு மட்டும் போதும், நம் இயேசு மட்டும் போதும். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனே, உன் நிலையை எண்ணிப்பாரு. நீ மண்ணில் இருந்து வந்தவன், இம்மண்ணுக்கே திரும்புவாய்.